வணக்கம். ஒரு யூனியன் பேங்க்ல இருந்தா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. செம்மையான ஒரு வேலைவாய்ப்பு, ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் இருக்கு. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26,091 வேகன்சிஸ் இருக்கு. இதுக்கு 10th படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, டிகிரி படித்தவங்க யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்ஸ்க்கான ட்ரைனிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15,000 கொடுக்குறாங்க. இது பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷனாக யூனியன் பேங்கோட கரியர்ஸ் பேஜில் காட்டி உங்களுக்கு நான் வந்து ரீட் அவுட் பண்ணுறேன். அதில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே யூனியன் பேங்கோட அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் தரேன், மறக்காமல் அது செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இதுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிங்க்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். என்ன போஸ்டிங்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க யூனியன் பேங்க்லேருந்து. ஓகேங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ஆன்லைனில் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபெப் 19th அன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 5 அந்த போஸ்டிங்ஸ்க்கான வந்து எண்ட் டேட் வந்து முடியுது. இதுக்கான லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தரேன். அப்ரெண்டிஸ்க்கான லிங்க்ஸும் கீழே நான் லிங்காக தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு எதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்லாட் இருக்குது அப்ரெண்டிஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏஜ் எவ்வளோ இருக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், அப்புறம் குவாலிஃபிகேஷன் என்ன, டியூரேட் ஆஃப் நோட்டீஸ் பீரியட் என்ன இருக்குது, அப்புறம் ஸ்டைஃபண்ட் எவ்வளோ தராங்க, செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் எப்படி நடக்கும், ஃபீஸஸ், இது பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலிஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரைஸாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, ஸ்டேட் வைஸாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 222 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் எந்த ஸ்டேட்டில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான் அதிக ஓப்பனிங்ஸ் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 305 ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 122 ஓப்பனிங்ஸ் இருக்குது. அந்த 122 ஓப்பனிங்ஸ்க்கும் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும், எவ்வளோ ஏஜ் லிமிட் வேணும், எவ்வளோ ஸ்டைஃபன் தராங்க மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பார்த்துடலாம். இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 28 ஏஜ் கேட்டகரி யார் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இந்த ஏஜ் கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Feb 1, 2020-25 அந்த ஏஜ் கால்குலேட் பண்ணி உங்கள் ஏஜ் என்னவோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. எஸ்டி, எஸ்டி, ஓபிசி, பர்சனேஜ் டிசேபிலிட்டி யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸாக இருக்கீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3+ இயர்ஸ் கொடுக்குறாங்க. பர்சனேஜ் டிசேபிலிட்டியாக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 10+ இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, கேஸ்ட் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5+ இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி எல்லாத்துக்கும் ஒரே ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்படி கவர்மெண்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களோ அதுபடி தான் இப்போ வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் லாஸ்ட்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷன் கேண்டிடேட் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் கிராஜுவேட்டாக இருக்கணும், அந்த கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும், பாஸ் அவுட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாப் ப்ரொஃபைல் வந்து என்ன போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து ட்ரைனிங் ப்ரொஃபைல் தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்கன்னா யூ ஆர் த எம்ப்ளாயிஸ்ன்னு அப்படின்னு சொல்லி யூ ஆர் அப்ரெண்டிஸ் நாட் எ எம்ப்ளாயின்னு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் அப்ரெண்டிஸ் வில் நாட் பி த ட்ரீட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி தெளிவாக இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான டியூரேஷன்ஸ் எவ்வளோ, ட்ரைனிங் பீரியட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இங்கே வந்து போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 year வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பேஸ்ட் ஆன் பேங்கிங் ப்ராக்டிஸ் ஓரியன்டாக தான் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கான ஸ்டைஃபன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபன் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா 15,000 கொடுக்குறாங்க. 1 year வந்து 1 year பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் பீரியட் கண்டிப்பாக இருக்கும். டியூரேஷன் அப்ரெண்டிஸ் பார்த்தீங்கன்னா 1 year தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதில் வந்து கவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 4 டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எல்லா பேங்கிங் செக்டார்ஸ்லேருந்தும். அதே தான் இப்பயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் அவேர்னஸ் கொஞ்சம் கேட்பாங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் கொஞ்சம் கேட்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசனிங் ஆப்டிடியூட் கேட்பாங்க, அப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ்.
இந்த 4 டாபிக்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண போகிறாங்க. அந்த 4 டாபிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் 100 மார்க்ஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா, இந்த போர்ஷன்ஸ் இந்த எக்ஸாமுக்கான டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ். ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜபிள் டெஸ்ட் எதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the candidate selected between on 10th 12th marks it based பண்ணி தான் கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபிளான லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு தெளிவாக இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து கிராக் பண்ண போகும்போது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கேண்டிடேட்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஸ்பீக் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அந்த லாங்குவேஜ் வந்து பேசவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் பர் த ஸ்டேட் படி தமிழ்நாட்டில் பொறுத்த முடியும் தமிழ் தெரிஞ்சால் போதுமானதே. உங்களுக்கு எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தா அந்த பொசிஷன்ஸ்க்கு வந்து தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம்ஸ் ஒன்று வந்து நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் ரவுண்டு தான். அந்த ஃபைனல் செலெக்ஷன் ரவுண்டு என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீட்டிங் வித் உங்களுடைய கட் ஆஃப் மார்க் பற்றி உங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆஸ் பர் த எலிஜிபிள் நீங்கள் வந்து க்ரைட்டீரியா தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து செக் அவுட் பண்ணுவாங்க. அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் வந்து ஒன்ஸ் அது இதாகிட்டிங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க டெஸ்ட் எவலேட் படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலேஜ் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ஸ். ஓகேங்களா, ஜஸ்ட் அது மட்டும் தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ்க்கான ஒரு சில க்ரைட்டீரியாஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லிங்க்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை ஜஸ்ட் கிளிக் அவுட் பண்ணி ஓப்பன் அவுட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் அவுட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து NTPRT அப்ரண்டிஸ் சைட்டில் போய் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து லாகின் பண்ணி அதில் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் சைட்டில் நீங்கள் வந்து பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலோ எஸ்எம்எஸோ த்ரூ அவுட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெயில் வரும். அந்த மெயில் மூலிமா யூசர் ஐடி பாஸ்வேர்டு எடுத்து நீங்கள் வந்து யூனியன் பேங்க் சைட்டில் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யூனியன் பேங்க்னு சொல்லிட்டு டீட்டெயில் வீடியோன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு வந்து பே பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கீங்க, ஜென்ரல் ஓபிசிக்குள்ளார வரணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 800 வரும் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் ஃபீமேல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. STR இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 600 வரும். அப்புறம் பர்சன் வித் டிசேபிலிட்டியாக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் வரும். கேஸ்ட் வைஸாக செப்பரேட் பண்ணி ஃபீஸ் வந்து பே அவுட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான மோஸ்ட் த்ரூ அவுட் எல்லாம் ஆன்லைன் தான் பே பண்ணணும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான சென்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கான பேட்டர்ன்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன் எக்ஸாமுக்கான சென்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் ஆர் எக்ஸாம் சென்டர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டாக்குமெண்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கான க்ரைட்டீரியாஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எங்கே லொக்கேஷனாக எங்கே ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தலாம். ஸ்டேட்டஸையும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பொறுத்தம்போது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பூர், இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 122 ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா 6 டிஸ்ட்ரிக்ஸில் பொறுத்த முடிக்கும் ஜாப் வந்து எக்ஸாம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் எங்கே ப்ரியாரிட்டியாக இருக்கீங்களோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், மதுரை வந்து கொடுத்துருக்காங்க, நாமக்கல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, திருப்பூரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எங்கே ப்ரிஃபரபுளாக இருக்கோ அந்த சென்டர் சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் போய் ரைட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் இந்த ஜாப் லிஸ்ட்டில் எல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆவீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து நினைக்கிறேன். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் எல்லாமும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ பேங்கிங் ஜாப் ஜாப் தேடிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுடுங்க. மேலும் அடுத்த தடவை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.